கடந்த மக்களவைத் தேர்தலில் பெரும் பின்னடைவை சந்தித்த உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை இடைத்தேர்தல்களில் பாஜக மீண்டெழுந்துள்ளது. குறிப்பாக முஸ்லிம்கள் அதிகம் வசிக்கும் குந்தர்கி தொகுதியில் 30 ஆண்டுக்கு பிறகு பாஜக வெற்றி பெற்றுள்ளதுடன் அந்த தொகுதியில் போட்டியிட்ட 11 முஸ்லிம் வேட்பாளர்களையும் டெபாசிட் இழக்க செய்துள்ளது கவனத்தை ஈர்த்துள்ளது. இதுகுறித்து சற்றே விரிவாக பார்ப்போம். கடந்த மக்களவைத் தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தின் 80 தொகுதிகளில் பாஜகவுக்கு 33 மட்டுமே கிடைத்தன. இந்தியா கூட்டணியில் சமாஜ்வாதி 37 இடங்களிலும் காங்கிரஸ் 6 தொகுதிகளிலும் வென்றன. இதனால் உத்தரப்பிரதேசத்தில் முதல்வர் யோகி ஆதித்யநாத் தலைமையிலான ஆளும் பாஜகவுக்கு இறங்கு முகம் தொடங்கிவிட்டதாக பேச்சுக்கள் எழுந்தன. எனவே 2027 சட்டப்பேரவை தேர்தலுக்கான அரையிறுதி போட்டியாகவே 9 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் கருதப்பட்டது. இதில் முதல்வர் யோகி ஆதித்யநாத்தின் எதிர்காலமும் இருந்தது. இந்நிலையில்தான் உத்தரப்பிரதேச இடைத்தேர்தலில் சமாஜ்வாதி வெறும் 2 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது. இந்த 2 தொகுதிகளில் கர்ஹால் தொகுதியில் சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் யாதவ் எம்எல்ஏவாக இருந்தார். இங்கு சமாஜ்வாதி சார்பில் லாலு யாதவின் மருமகனும் பாஜக சார்பில் முலாயம் சிங்கின் மருமகனும் போட்டியிட்டனர். யாதவர் நிறைந்த இந்த தொகுதியில் இது கடும் போட்டியை உருவாக்கியது. இறுதியில் சமாஜ்வாதியின் தேஜ் பிரதாப் யாதவ் வெற்றி பெற்றார். மற்றொரு தொகுதியான சிசாமுவில் சமாஜ்வாதி வேட்பாளர் நசீம் சோலாங்கி வெற்றி பெற்றார். இந்த தொகுதியில் முஸ்லிம்கள் அதிகம் என்பதால் சமாஜ்வாதி மீண்டும் வெற்றி பெற்றுள்ளது. மற்ற 7 தொகுதிகளில் பாஜக 6 தொகுதிகளிலும் அதன் கூட்டணி கட்சியான ராஷ்டிரிய லோக் தளம் ஒரு தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. சமாஜ்வாதியின் தோல்விக்கான பின்னணியில் அக்கட்சிக்கு தலித் வாக்குகள் கிடைக்கவில்லை என கருதப்படுகிறது. மக்களவை தேர்தலில் தலித் வாக்குகளை சமாஜ்வாதியும் காங்கிரசும் அதிகம் பெற்றன. இந்த தேர்தலில் அவை பாஜக மற்றும் பகுஜன் சமாஜுக்கு சென்றுவிட்டதாக அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர். இடைத்தேர்தலில் தாம் கேட்ட 4 தொகுதிகள் கிடைக்காததால் காங்கிரஸ் போட்டியிடவில்லை. சமாஜ்வாதிக்கு ஆதரவு அளிப்பதாக கூறி ஒதுங்கிவிட்டது. இதனால் காங்கிரஸ் தலைவர்கள் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் இங்கு பிரச்சாரத்துக்கு வராததால் உள்ளூர் காங்கிரஸ் தலைவர்களும் சமாஜ்வாதிக்கு பிரச்சாரம் செய்வதில் கவனம் செலுத்தவில்லை. மக்களவைத் தேர்தலில் அரசியலமைப்பு சட்டத்தை காட்டி இந்தியா கூட்டணி பிரச்சாரம் செய்தது. இடைத்தேர்தலில் அத்தகைய பிரச்சாரம் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை. இதுபோன்ற காரணங்கள் சமாஜ்வாதியின் தோல்விக்கு காரணமாகிவிட்டன. அதேவேளையில் உத்தரப்பிரதேச பாஜகவுக்கு புது எழுச்சியை தந்துள்ளது. குறிப்பாக இந்திய அளவில் கவனம் ஈர்த்துள்ளது உத்தரப்பிரதேசத்தின் குந்தர்கி தொகுதி இடைத்தேர்தல். மொராதாபாத் மாவட்டத்தில் முஸ்லிம்கள் அதிகம் வசிக்கும் சட்டப்பேரவை தொகுதிதான் குந்தர்கி. இங்கு பாஜக சார்பில் போட்டியிட்ட இந்து வேட்பாளர் ராம்வீர் சிங் 1,44,791 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. காரணம், இந்த தொகுதியில் போட்டியிட்ட சமாஜ்வாதி, பகுஜன் சமாஜ், சுயேட்சைகள் உள்ளிட்ட 11 முஸ்லிம் வேட்பாளர்களுமே படுதோல்வி அடைந்தனர். 30 ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக இந்த தொகுதியில் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளது. குந்தர்கி தொகுதியை பொறுத்தவரையில் அங்கு கிட்டத்தட்ட 65% வாக்காளர்கள் முஸ்லிம்கள். இதன் காரணமாகவே எதிர்க்கட்சிகள் அனைத்துமே முஸ்லிம் வேட்பாளர்களை களமிறக்கின. ஆனால் பாஜகவின் இந்து வேட்பாளரான ராம்வீர் மகத்தான வெற்றி பெற்று 30 ஆண்டு கால வரலாற்றையே மாற்றி எழுதிவிட்டார். இதுகுறித்து கந்தர்கி தொகுதியின் பாஜக பொறுப்பாளரும் மாநில அமைச்சருமான JPS ரத்தோர் கூறும்போது, என்னுடைய கற்பனைக்கு எட்டாத வெற்றியை கொடுத்த வாக்காளர்களுக்கு நன்றி. சமாஜ்வாதி மற்றும் அக்கட்சி வேட்பாளர் மீதான அதிருப்தி தான் இதற்கு காரணம் என கருதுகிறேன். அதே நேரம் முஸ்லிம்களின் ஆதரவு இல்லாமல் இந்த வெற்றி சாத்தியமில்லை. அத்துடன் மத்திய மாநில அரசுகளின் நலத்திட்டங்களால் அனைவரும் பயனடைந்துள்ளனர். இதை முஸ்லிம்கள் உணர்ந்ததால் தான் அவர்கள் பாஜகவுக்கு வாக்களித்துள்ளனர் என்றார். தனது வரலாற்று வெற்றி குறித்து ராம்வீர் கூறும்போது, இது துளியும் சந்தேகமில்லாமல் பிரதமர் மோடி, முதல்வர் யோகி ஆதித்யநாத் ஆகியோரின் தலைமைக்கு கிடைத்த பரிசு. இந்த சரித்திர வெற்றியில் எனக்கு சிறு பங்கு உள்ளது என்பதை பெருமிதத்துடன் உணர்கிறேன். அடிமட்ட தொண்டர்கள் முதல் பாஜகவினர் இங்கு தீவிரமாக உழைத்ததற்கு பலன் கிடைத்துள்ளது என்றார். முஸ்லிம் வாக்குகளை கவர்ந்தது குறித்து அவர் கூறும்போது, 2017ஆம் ஆண்டிலேயே எனக்கு 27,000 முஸ்லிம் வாக்குகள் கிடைத்தன. இப்போது 48% முஸ்லிம்களில் வாக்குகள் கிடைத்துள்ளன. நான் பல ஆண்டுகளாக முஸ்லிம் மக்களின் நலனுக்காகவும் பாடுபட்டு வருவதும் அவர்களில் பாதிக்கப்பட்டோருக்கு தொடர்ந்து குரல் கொடுத்து வருவதும் முஸ்லிம் வாக்காளர்களுக்கு நன்றாகவே தெரியும். எனவேதான் இந்த வெற்றி சாத்தியமானது என்றார் பெருமிதத்துடன்.